வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக 70க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தூத்துக்குடியில் தெரிவித்தார். தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி VVT சிக்னல் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய மாவட்ட செயலாளர் STR சாமுவேல் ராஜ் தலைமை தாங்கினார். இதில் மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசும்போது தூத்துக்குடியில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படுவதாகவும் தொழில் நிறுவனங்களில் நடைபெறும் ஒப்பந்த பணிகள் உள்ளிட்ட பல செயல்பாடுகள் சில அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிலை விரைவில் மாற்றப்படும் என்றார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக 70க்கும் மேற்பட்ட குவாரிகள் உள்ளதாகவும் அவற்றில் பல சட்டவிரோதமாக இயங்குகின்றன என்றும் கூறுகின்றார். இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு மணல், கற்கள் உள்ளிட்ட வளங்கள் கடத்தப்படுவதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் பொது சொத்துக்களை பாதுகாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சாக்கடை, பாதாள சாக்கடை உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய அவர் வரும் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் தேவை என கூறினார். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பணியாகும் என்றும் இதனை மக்கள் ஆதரிப்பார்கள் என்றும் நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். இறுதியாக பொதுமக்கள் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து அடுத்தடுத்த காலங்களில் மேலும் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் விஜய். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.